ஹலோ பசங்களா, நான் தான் ராவணன், நான் வந்திருக்கிறேன். ஸ்டோரி கேட்க ரெடியா இருக்கீங்களா? ஓ சூப்பர் சூப்பர். ஓகே பசங்களா, இப்போ நம்ம உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை கேட்க போறோம். ஆமா, நம்ம பைபிள்ல இருக்கு. ஏசப்பா எவ்வளவு வல்லமையானவர்ன்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, நான் சொல்றேன், நீங்க எல்லாம் கவனிக்க போறீங்க. ஏய், நடுவுல நான் கேள்வி கேட்பேன், நீங்க எல்லாம் பதில் சொல்லணும். சொல்லனா நான் அப்புறம் உங்க கூட பேச மாட்டேன். ஓகே, சீக்கிரம் சீக்கிரம். ரெடி ரெடி. என்ன தெரியுமாச்சு, ஒரு நாள் ஜீசஸ் சொன்னாரு, அவங்க டிசைபிள்ஸ்லாம் கூப்பிட்டு, எல்லா டிசைபிள்ஸ் இங்க வாங்க. உடனே டிசைபிள்ஸ்லாம் வேகமா போனாங்க. ஏய் ஜீசஸ் கூப்பிடுறாரு, நம்மளை கூப்பிடுறாரு, அந்த பக்கம் போக கூப்பிடுறாரு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. பரவாயில்ல, நீ வா, அது விட்டுட்டு வா, நீ வா, நீ வா. குட் மார்னிங் ஜீசஸ். வாங்க சீக்கிரம். எல்லாரும் வந்துட்டீங்களா? 2 minutes. நீங்க 2 பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, ஜீசஸ் கூப்பிடுறாரு. வந்துட்டாங்க ஜீசஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? அந்த பக்கம் போக போறோம். அதனால நம்ம போட்ல தான் போகணும். எல்லாரும் சீக்கிரமா போட்ல ஏறுங்க. போட்லையா ஜீசஸ்? நான் வரேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் போட்ல போறதுக்கு. நான் வரேன் ஜீசஸ். வாங்க போட்ல போலாம், ஜாலியா இருக்கும். ஜீசஸ் கூட தான் போறேன். ஆமாமா, வா வா. எல்லாரும் போட்ல போறதுக்கு ரெடி ஆனாங்க. ஜீசஸ் போட்ல ஏறி நின்னுட்டு சொன்னாரு, வாங்க வாங்க, போட்ல ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்க. ஓகே ஜீசஸ், நாங்க நான் முதல்ல ஏறட்டுமா? கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு. நான் ஏறட்டுமா மேல? ஜீசஸ், நான் மெதுவா ஏறேன், எனக்கு கொஞ்சம் பயமா. பயப்பட இருக்குல்ல. தேங்க்யூ ஜீசஸ், நான் ஏறிட்டேன். நீ வா 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 வா. எல்லாரும் ஒவ்வொருத்தரா போட்ல ஏறினாங்க. எல்லாரும் போட்ல ஏறினோடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க, ஹேய், நம்ம போட்ல அந்த பக்கம் போறோம். ஆமா ஆமா, அந்த பக்கம் ஜீசஸ் நம்ம கூட தான் வராரு. ஜீசஸ் சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் களைப்பா இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? நீங்க ரெஸ்ட் எடுங்க ஜீசஸ், நாங்க பாத்துக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கலாம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஜீசஸ் கொஞ்சமா ஓரமா போய் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் போனாரு. அப்ப என்ன தெரியுமாச்சு, திடீர்னு பயங்கரமா காத்தடிச்சுது. யாரது? எம்மாடி, கொஞ்ச நேரத்தில் எனக்கே பயமாயிருச்சு. காத்துன்னு பயப்படுத்திட்டு போயிட்டேன். அப்படிதான் பயங்கரமா காத்தடிச்சது. அது மாத்திரம் இல்ல, என்ன தெரியுமாச்சு, பயங்கரமா அலை அடிச்சது. யாரா இது? யாரு? இப்படித்தான் சீசர்கள்லாம் பயந்தாங்க. ஆனா ஜீசஸ் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாரு? நல்லா ரெஸ்ட் எடுத்து இருந்தாரு. சொல்ல போனா அவர் டயர்டா இருந்தனால கொஞ்சம் தூங்கிட்டாரு. நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பயங்கரமா ஒரு பக்கம் அலை அடிக்குது, ஒரு பக்கம் காத்தடிக்குது. இவங்களுக்கு என்ன பண்றது தெரியல. ஒருத்தர் பார்த்துட்டாங்க, ஐயோ காத்தடிக்குது, என்ன பண்றது? இன்னொருத்தர் சொன்னாரு, அந்த இது இழுத்து விடு, காத்து இந்த பக்கம் அடிக்கும், இந்த பக்கம் இழுத்துட்டு போகும். ஐயோ, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. தண்ணி தனிமா, தண்ணி அடிக்குது, தண்ணி அடிக்குது, தண்ணி அடிக்குது. என்ன பண்றதுன்னு கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பயங்கரமா பயம் வந்தது. ஆனா ஜீசஸ் போட்ல படுத்துட்டு தான் இருந்தாரு. அவங்க யாருமே ஜீசஸை கூப்பிடவே இல்லை. அவங்க எல்லாரும் அந்த அலைய பார்த்துட்டு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, அடிக்கிற காத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அதனால பயம் எடுத்தது. நிறைய பேருக்கு தம்பி தங்கச்சி, ஏன் பெரியவங்களுக்கு பயம் அதிகமா இருக்கு. ஒரு சிலருக்கு எக்ஸாம் நினைச்சா பயம், ஒரு சிலருக்கு டீச்சர்ஸ் நினைச்சா பயம், ஒரு சிலருக்கு இருட்டு நினைச்சா பயம், இன்னும் ஒரு சிலருக்கு தங்க மூஞ்ச கண்ணாடியில பார்த்தாலே அவங்க மூஞ்ச பார்த்து அவங்களே பயந்துடுறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு எப்படி தெரியுமா பயம் வருது? நிறைய பேரு பேய் படம் பாக்குறாங்க. ஏசப்பா பிள்ளைக்கும் பேய் படத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? யாரும் பேய் படம் பார்க்க கூடாது. பெற்றோர் கூட பிள்ளைகளை பேய் படம் பார்க்கறதுக்கு என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க, புரியுதுங்களா? இன்னும் சிலர் என்ன தெரியுமா பண்றாங்க? கதவுக்கு பின்னாடி போயிட்டு அப்படின்றாங்க. அவரோட போயிட்டாரு. நிறைய பேர் கதவுக்கு பின்னாடி போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் தப்பு. ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, பயப்படாதே, நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு இப்படிலாம் பயப்படுறாங்க, நிறைய பேர் இப்படிலாம் பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது, அது ஏசப்பாக்கு பிடிக்காது. இவங்க எல்லாம் பயந்தாங்க. ஐயோ பேதுரு, காத்தடிக்குது, தண்ணி வருது, என்ன பண்றது? ஐயோ, அவர் தூங்கிட்டு இருக்காரு, எழுப்பா அவரை. நேரா அப்பதான் ஜீசஸ் கிட்ட போனாங்க. ஜீசஸ் கொஞ்சம் எலும்புங்க ஜீசஸ்.
என்ன ஆயிற்று? என்ன ஆச்சா? எனக்கு பாருங்க, தண்ணி உள்ள ஊத்துது, காத்தடிக்குது, போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அங்க பாருங்க, அவங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பாருங்க. ஆமா ஜீசஸ்க்கு பாருங்க போட்டு ஆடுது. என்ன பண்றதுன்னு தெரியல ஜீசஸ், என்னதான் பண்ணுங்களேன். ஐயோ பயமா இருக்கு ஜீசஸ், காப்பாத்துங்க ஜீசஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் ஜீசஸ், காப்பாத்துங்க ஜீசஸ். அப்போ ஜீசஸ் என்ன பண்ணாரு? எந்திரிச்சு நின்று அந்த காற்றையும் அந்த அலைகளையும் பார்த்து சொன்னாரு, அமைதலாரு, இறையாது. கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த காத்தெல்லாம் மறைஞ்சு போய் அலையெல்லாம் அப்படியே சமமா மாறிச்சு. இவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்படியே பார்த்தாங்க. அப்ப ஜீசஸ் சொன்னாரு, நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு எங்க போச்சு விசுவாசம் அப்படின்னு சொன்னோன்னு சீஷர்கள்லாம் அப்படியே பார்த்து அப்படியே தலை குஞ்சிட்டாங்க. கரெக்ட், பாத்தியா, கரெக்டா தான் சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல எல்லாம் அமைதியான உடனே அவங்க எல்லாம் சேஃபா அந்த பக்கம் போனாங்க. ஒருவேளை தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில இப்படிதான் அலை அடிக்கிற மாதிரி பிரச்சனை வருது, காற்றடிக்கிற மாதிரி பிரச்சனை வருது. நிறைய பேர் பயப்படுறாங்க. அதனால நிறைய பேர் அதனால என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க? எங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு, எங்களால வாழ முடியல, பேசாம நாங்க செத்து போயிடுறோம். ஒரு சிலர்லாம் இப்படிதான் ஏசப்பாட்டே பிரேயர் பண்றாங்க. ஏசப்பா எங்களுக்கு வாழையே பிடிக்கல, பேசாம எங்களை எத்துக்கோங்க அப்படின்லாம் பிரேயர் பண்றாங்க. இப்படிலாம் பண்ணலாமா? ஏசப்பா அவர் வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? நம்ம பிரேயர் தான். நீ பிரேயர் பண்ணும்போது ஏசப்பா கேட்பாரு. பாத்தீங்கல்ல, அவங்க போய் ஜீசஸை கூப்பிட்ட உடனே என்னாச்சு? ஜீசஸ் உடனே வந்து எல்லாத்தையும் அமைதியாக்குனார்ல, அதுதான் பிரேயர். நீ ஜீசஸ் கிட்ட கூப்பிடும் போது, நீ ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணும்போது ஜீசஸ் பதில் கொடுப்பாரு. சென்னையில நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை நான் சொல்ல போறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல்ல நான் மீட்டிங் போயிருந்தேன். அப்போ ஒரு குட்டி பொண்ணு வேகமா ஓடி வந்து என்னை கூப்பிட்டுச்சு. இந்த பக்கம் இழுத்து இழுத்து, அண்ணே அண்ணே. என்னம்மா வேணும்? அண்ணே என்னாச்சு? எதுக்கு அழுகுற? மம்மி டாடி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்படியா? சரி, அதுக்கு அப்ப எதனால சண்டை வந்துச்சு? ஏன் அப்படி நீ அழுகுற? அழுகாம சொல்லு. இல்லன்னு டாடி குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடி அழுவாத. அது மாத்திரம் இல்ல, டாடி குடிக்கிறார்ல, காசு வீட்டுல இல்லைன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா தினமும் அழுது சொல்லுவாங்க. நம்ம பேசாம நம்ம எல்லாம் குடும்பத்தோட செத்து போயிடலாம் சொல்லுவாங்க. தெரியல அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு அழுதுச்சு. அப்ப நான் சொன்னேன், ஒரு நிமிஷம், நான் சொன்ன கதையை நீ கேட்டியா கேட்கலையா? ஆமாண்ணே, நீங்க சொன்னீங்கல்ல ஜீசஸ் வந்து காற்றையும் கடலையும் அடக்குனார் சொன்னீங்கல்ல. சொன்னல. ஆமாண்ணே, ஆனா எனக்கு என்ன பண்ணணும்னு இப்ப தெரியலையே. நல்லா கவனிச்சுக்க. ஃபர்ஸ்ட் ஜீசஸோட சீஷர்கள்லாம் ஏசப்பாவை கூப்பிடாதனால தான் பயந்தாங்க. ஏசப்பாவை கூப்பிட்டோன்னு எல்லாம் அமைதியாச்சுல. நீ என்ன பண்ணு, நீ போய் வீட்டுல முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணு. எனக்கு ப்ரேயர் பண்ணவே தெரியாது, நான் சர்ச்சுக்கு போனது இல்லையே. அப்ப நான் சொன்னேன், கவலையே படாத. இப்ப நான் என்ன சொன்னேன்? சீஷர்கள் ஜீசஸை கூப்பிட்டாங்க, அவ்வளவுதான். நீ என்ன பண்ணு, ஜீசஸ் கிட்ட போய், ஜீசஸ் எங்க அப்பா குடிக்க கூடாது, அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கணும், எங்க பண பிரச்சனை எல்லாம் மாறணும், ஆமீன் அவ்வளவு சொல்லி போதும். அந்த பிரேயர் ஏசப்பா கேட்பார். அப்படி சொன்ன உடனே அந்த குட்டி பொண்ணு சொல்லிச்சு, நிஜமா கேட்பாரா ஜீசஸ்? நிஜமாவா? ஐயோ தேங்க்யூண்ணே. நான் வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ண போறேன். அந்த குட்டி பொண்ணு அதே மாதிரி கேட்டுட்டு ப்ரேயர் பண்ண போயிடுச்சு. நல்லா யோசித்து பார் தம்பி தங்கச்சி, இன்னைக்கு இந்த ஈஸ்டர் ஃபெஸ்ட் ப்ரோக்ராம் மூலமா ஜாக் த கிளவுன்ல நீ என்ன பார்த்த? ஜீசஸ் ஹஸ் பவர் ஓவர் டீமன். ஏசப்பா முன்னாடி பிசாசால நிக்க முடியாது. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நம்ம ஸ்டோரி மூலமா உனக்கு என்ன தெரிஞ்சது? காற்றையும் கடலையும் அந்த வேவ்ஸ் எல்லாம் ஏசப்பா அடக்குனார்ல. எஸ், பவர் ஓவர் நேச்சர். அவருக்கு முன்னாடி எதுவும் நிலைச்சு நிக்க முடியாது. ஏன்னா ஏசப்பா தான் ரொம்ப பவர்ஃபுல். நம்ம எல்லாம் இப்ப என்ன தெரியுமா பண்ண போறோம்? எல்லாரும் கண்ணு மூடி பிரேயர் பண்ண போறோம். சீக்கிரம் எல்லாரும் கண்ணு மூடி பிரேயர் பண்ணுங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி. இன்னைக்கு நாங்க உங்க வல்லமையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். காற்றையும் கடலையும் நீங்க அடக்குனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு பவர்ஃபுல். அப்போ எங்க வீட்டுல இருக்க பிரச்சனையெல்லாம் நீங்க மாத்த முடியும் ஏசப்பா. நீங்க கண்டிப்பா மாத்துவீங்க. நாங்க இப்ப பிரேயர் பண்றோம், எல்லாத்தையும் நீங்க உடைச்சு போட போறதுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்க வல்லமையை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே பசங்களா, நான் திரும்ப உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்ண போறேன். பை பை பசங்களா.